ஹலோ வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு நாள் 18 அக்டோபர் 23 வியாழக்கிழமை. ஒரு நாள் வந்து எபிசோட் கொஞ்சம் டிலேவா போட்டுட்ருக்கேன். இனிமே வந்து ட்ராக்ல வந்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து அடுத்த டேவோட எபிசோட நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். நம்ம கியூசியான திவாகரும் சரி, பாருவும் சரி, யார் வந்து செலக்ட் பண்ணலாம், யாரை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணலாமா, சுபிக்ஷாவை ரிஜெக்ட் பண்ணலாமா, இல்லை சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணலாமா, ரம்யா ஜோவை ரிஜெக்ட் பண்ணலாமா, இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் கிளாஷ் ஆகவும் செய்யுது. ஏன்னா வந்து 2 பேரும் வந்து ஒன்றா பேசி வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் பேசாமல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 வந்து 9 செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோக் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து நம்ம சுபிக்ஷா இருக்காங்க இல்லையா, 30 வந்து 9 செலக்டட். ஸோ சுபிக்ஷா ரம்யா ஜோ 2 பேரும் ட்ரா அப்படின்ற உடனே சுபிக்ஷா வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஒருத்தருக்கும் வந்து கம்மியாக தான் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சின்ன சின்ன காரணங்களை சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ரம்யா ஜோ வந்து பாரு கிட்ட போயிட்டு என்ன தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிவிடுங்க, அடுத்த இதுக்கு அனுப்பிடுங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு பேசவும் வந்து ஓகே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை வந்து தாச்சா பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட கியூசியான பாரு. நம்ம விக்ரம் வந்து பாரு கிட்ட போயிட்டு எப்படின்னா வந்து எங்களை ஜெயிக்க விடுங்க அப்படின்னும் போது சுபிக்ஷா வந்து டீல் பேசுகிறாங்க. சுபிக்ஷா டீல் பேசும்போது நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக தான் இவ்வளோ தூரம் போராடுறேன், ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரதா இருந்ததுன்னா உனக்கு ஃபேவராக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரமும் ரம்யா ஜோ கிட்ட டீல் பேசின பாரு இப்போ சுபிக்ஷா கிட்ட டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சபரி வந்து காயின்ஸை வந்து கெமிக்கு தரேன், கண்ணிக்கு தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தந்தா ஃபேவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்மளோட பாரு சுற்றிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு துஷாருக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை நடக்குது, வாக்குவாதம் கை கலப்பில் போய் முடியுது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோவா வந்து வீட்டு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷார் சொல்லவும் நீ பார்த்தியா, நீ ரொம்ப பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது. அண்ட் கையை தட்டி விட்டுக்கிறாங்க. அண்ட் அதை வந்து கனி வந்து ஸ்டாப் பண்ணி விடுறாங்க. நம்ம சபரி வந்து பஞ்சாயத்து தலைவர் இல்லையா, அவங்க நடுவில் போயிட்டு ஸ்டாப் பண்ணி விடுறத நம்ம பார்க்குறோம். தலை மாதிரி பேசுகிறான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் தானே தலை இந்த வீட்டுக்கு, அப்போ நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து கனிக்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாட்டிலில் வந்து எடுக்கிறாங்க, அடித்து பிடிச்சி அந்த வண்டிக்குள்ளே போயிட்டு எடுக்கிறாங்கங்க. அந்த அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு எடுக்கும்போது மாறி விழுந்து அந்த பாட்டில் அதுலேயே நசுங்கி போயிடுது. நசுங்கி போன பாட்டிலில் என்ன தான் டேஸ்டியான ஜூஸ் வச்சா கூட அவங்க ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. நசுங்காத பாட்டிலே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நசுங்கினா என்ன ஆகும், அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் 60-40 டீல் வந்து கனி பேசுகிறாங்க சுபிக்ஷா கிட்ட. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரவீன்ராஜ் வந்து அங்கங்கே டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட பேசுகிறாங்க, அண்ட் ரம்யா ஜோ கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா கிட்டேயும் பேசுகிறாங்க. பட் எனக்கு என்னமோ பிரவீன் வந்து நல்லாவே கேம் விளையாடுறாங்கன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், இந்த டாஸ்க்காக இருக்கட்டும், ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து சூப்பராக மூவ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்க்கை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வினோத்தும் கம்ருதீனும் வந்து அந்த கேமரா முன்னாடி வந்துட்டு தர்பீஸ் வந்து எப்படிப்பட்ட பாட்டில்னாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது, தர்பீஸ்னால் நம்ம திவாகர் தான், ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது, வெட்டி சாப்பிட்ற போகிறோம் பாருங்களேன், அடுத்த தடவை இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேர் வந்து ஒருத்தர்கிட்டையும் வந்து வீம்புக்கு பேசுகிறாங்க. நிறைய பாட்டிலை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் பாட்டிலை செலக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. யார் யாருக்கு செலக்ட் பண்ணும், யார் யாருக்கு ரிஜெக்ட் பண்ணுன்றது நம்மளை உபசரிக்கிறதுல தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு விக்ரம் வந்து போயிட்டு ஊட்டி விடுறதும் பாட்டு பாடுறதும், பாரு கிட்ட பாட்டு பாடுறது, திவாகர் கிட்ட பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்தது ஒரு வாட்டர்மெலன் கொடுக்குறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே அது என்ன ஒரு பேரானந்தம் அந்த வாட்டர்மெலனை பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு இந்த சைடில் கடி, இந்த சைடில் நான் கடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்டர்மெலனை சாப்பிட்ட விதம் இருக்குது பாருங்கள், முடியல. இதெல்லாம் வந்து பிக் பாஸில் பார்த்ததே இல்லைங்க. என்னவோ நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பாரு கிட்ட போயிட்டு பாரு நீயும் வாட்டர்மெலன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோயோ ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி பாரு போகிறாங்க. நம்ம விக்ரமும் வந்துட்டு
அங்கங்கே சில ஃபன் எலிமெண்ட்லாம் வந்து பண்ணுறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட வினோத் வந்து கேட்கவா வேணும், திரும்ப போயிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து திவாகர் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வினோத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரீல்ஸ் பண்ணல, ஒரே கேமரா முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னாச்சு வினோத், நல்லா தானே பாசிட்டிவாக இருந்தீங்க, ஏன் வந்து திவாகரே வந்து சுற்றி சுற்றி திரிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கனி வந்து பார்வாவும் நீங்கள் நடந்துக்கல, கியூசியாவும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மைக்குக்கு பேட்டரி வந்து போடலை. கம்ருதீன் இது என்ன அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்லாம் சொல்லி பாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எஃப்ஜே வந்துட்டு ஏப்பா அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏன் இடையில வர அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவும் நடுவில் தான் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்க கனி வந்து பயங்கரமாக பாரு வந்து சத்தம் போடுறாங்க. பாரு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் தலைக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வருது. இது வந்து வழக்கம் போல தான் மாற்றி மாற்றி மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு வாடா போடாங்கிறது. அண்ட் டபுள் சைட்லாம் கேம் ஆடாத, ஓகேவா, ஒரு சைடில் மட்டும் கேம் ஆடு, லெஃப்ட்லேயும் வந்து கோல் போடுறது, ரைட்லேயும் கோல் போடுறது, இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் திவாகரை சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஜூஸை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு நாளைக்கு அப்புறம், அதாவது முன்னாடி நாள் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு, இந்த டே வந்து கொஞ்சம் பரவாயில்லலாம், ஓரளவுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் கம்ருதீன் வந்து சண்டை போடும்போது பாரு வந்து போதும் கம்ருதீன் போதும், அப்புறமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சபரி இடையில வந்து இந்த வந்து அவ்வளோவா ஸ்க்ராட்ச் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பயங்கர சண்டை வருது. அண்ட் சபரி வந்து பயங்கரமாக கற்றுன்னு கத்துறாங்க. சபரி இப்படிலாம் வந்து கத்தி பார்த்ததே கிடையாது. அண்ட் வந்து தூக்கி போட்டுருவீங்களா, இப்படிலாம் தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டிலை வந்து அவங்க கொஞ்சம் கண்ணாபின்னால தான் தூக்கி போடுறாங்க. போடும்போது கூட அந்த நெளிவுலாம் வரும் இல்லையா, அப்போ வந்து ரிஜெக்ட் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே சபரி உன் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கிராக் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிராக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே 2-3 கிராக் இருந்தால் ரிஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிறத பார்க்குறோம். அண்ட் நம்மளோட பாரு வந்து திவாகரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கேம் தானே, புரிஞ்சுக்கோ, நீ என் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணு, உனக்கு நான் எனக்கு நீ, அப்படி தானே இருக்கும், ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் நான் என்ன சொல்கிறேனோ கேளேன், இது வரைக்கும் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, கிட்டத்தட்ட 4-5 தடவை காலில் விழுந்து 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 மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ தடவை காலில் விழணும் அவசியம் இல்லை, சாரி கேட்டாலே வந்து அவங்க ஓகே தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் காலில் விழணும்னு தெரியல. ஆனால் அது உண்மைன்னு நானும் நினச்சேன். உண்மை இல்லைங்கிறது எண்ட் ஆஃப் த எபிசோடில் கம்ருதீன் கிட்ட பேசும்போது தான் வந்து கண்டுபிடிச்சேன். என்னென்னா இந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் இப்படி தான் பகச்சிக்காமல் நம்ம இருக்கணும், அவர்கிட்ட வந்து ரொம்ப எகிறக்கூடாது, என்னன்னாலும் கியூசியாக கூடவே இருந்து வேலை செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அவரோட கேரக்டர் அப்படியே இருந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அப்பா அடி பாரு எவ்வளோ விஷயமாக நீங்கள் வந்து விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இந்த வீட்டில் எல்லாரும் எதிர்த்தாலும் உண்மையாக கூட பழகிறது வந்து திவாகர் மட்டும்தான். திவாகரையும் பகைச்சிக்கிட்டு இவ்வளோ ஒரு வன்மத்தோடு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, கண்டென்ட்டே பாருவை நோக்கி தான் நகருது. எல்லா ப்ரொமோலையும் பாரு பாரு பாருன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு ப்ரொமோ பாருங்களேன், பாரு இல்லாமல் ப்ரொமோவே கிடையாது. இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தரும் வந்து அவங்கவுங்க பாட்டிலை வந்து அக்செப்ட் பண்ணணுன்றக்காக பாட்டு பாடுறது அண்ட் வர்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஆதிரை கிட்ட வந்துட்டு எதுவுமே எதனா பண்ணு அப்படின்னதுக்கு ஆதிரை வந்து இல்லை இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சிங்கிங்லாம் வராது அப்படின்னும் போது அப்போ ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு ஒன்று, ஐ லவ் யூ பாரு, ஐ லவ் யூ திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ காயின்ஸ்னு இருக்குது, எவ்வளோ காயின்ஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்ருக்காங்க. ஆதிரி வந்து 17 காயினில் 14 காயின் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் வந்து 10 காயின் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் எல்லாத்தையும் வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு செமையாக ஒன்று பண்ணாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். எப்படினாலும் தோக்க தானே போகிறாங்க, அட்லீஸ்ட் மற்றவங்களாம் அது நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு எண்ணங்க. அடுத்த சபரி வந்து 5 காயின் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 காயின் கெமிக் கொடுத்தாங்க போல இருக்குது. அண்ட் சுபிக்ஷா வந்து 30 காயின் வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் நான் 3 தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ரம்யா வந்து பிரவீனுக்கு 13 கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. எஃப்ஜே வந்து 2 நான் வச்சுக்கிறேன் அண்ட் ரிமைனிங்கை வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட அவங்கவுங்க கிட்ட இருக்கிற காயினோட கவுண்ட்டை வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் 1 இருக்குது, துஷார் 6 இருக்குது, அரோரா வந்து 1 இருக்குது, அண்ட் பிரவீன் வந்து 18 இருக்குது, கம்ருதீன் 2, கலை 4, கெமி
6, வியான்னாக்கு காயின்ஸே இல்லை, கனிக்கு வந்து 9. இவங்க எல்லாரும் வந்து தொழிலாளர்கள் சைடில் இருந்தாங்க. அண்ட் இதில் வந்து பிரவீன் வந்து அதிக காயின்னால அவங்க சேவ்டு. அண்ட் சூப்பர் டிலக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆதிரை 5, வினோத் வந்து காயின்ஸ் கிடையாது, சபரி 8, எஃப்ஜே 2, ரம்யா வந்து 23, சுபிக்ஷா 37. இதில் சுபிக்ஷா வந்து சேவ் ஆகிடுறாங்க. சுபிக்ஷா வந்து ஒன்று தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 காயின் தான் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நம்மளோட கனி வந்து 60-40 டீல் தானே பேசணும், அப்போ எனக்கு வந்து 40% போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தானே கொடுக்கணும், எப்படி நீங்கள் ஒரு காயின் தரலாம் அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 2 காயின் தராங்க. 2 காயின் இல்லை, நான் ஒரு காயினே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இல்லை, 60-40 பேசினதும் இல்லை. அப்படின்னும் போது நம்மளோட சுபிக்ஷாவோட முகமே வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப டல் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து என்னனாலும் இது நம்பிக்கை துரோகம் தானே, சொல்கிறது ஒன்று அண்ட் காயின்ஸ் வந்த பிறகு பேச்சை மாற்றுறது அது வேறு இல்லையா. அதனால் வந்து அவங்க ரொம்ப டல் ஆகிடுறாங்க. அண்ட் சுபிக்ஷா வந்து அடுத்த வாரம் எவிக்ஷனில் யாரை பிக் பாஸ் வீட்டிலேருந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்து இருந்தால் பார்க்கணும், விக்ரமா, பாருவா, வியானாவா சேவ் பண்ண போகிறாங்களாம் சொல்லி. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.